மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய தங்களுக்கு என் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் அவர்கள் சொன்னார், அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்த 4 பண்புகளையும் ஒரு தலைவரிடம் நாம் எதிர்பார்க்கிறோம். அஞ்சாமல் முடிவெடுக்க வேண்டும், அறிவோடு வழிநடத்த வேண்டும், மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், இலக்கை நோக்கி இடைவிடாமல் உழைக்க வேண்டும். இந்த பண்புகளோடு புதிய தலைமுறைக்கு அரசியலில் ஒரு புதிய பாதையை உருவாக்கி வரும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த அவையின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மன்னருக்கு எப்படி படைத்தளபதி முக்கியமோ அதேபோல் எங்கள் தலைவருக்கும் எங்கள் கழகத்திற்கும் படைத்தளபதியாய் நின்று எங்கள் எல்லோரையும் வழிநடத்தி செல்லும் என் ஆருயிர் அண்ணன் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கு இந்த அவையின் வாயிலாக என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை வழிகாட்டிகளாக நாங்கள் போற்றும் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், யாக தலைவர் அஞ்சலை அம்மாள் அவர்களை தலை வணங்குகிறேன். அதேபோல் என் மண்ணின் வீர வரலாற்றை நினைவு கூறாமல் இந்த உரையை நான் நிறைவு செய்ய முடியாது. கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன், நாட்டின் சுதந்திரத்திற்காக தனது உயிரை அர்ப்பணித்த அந்த மாவீரனின் மண்ணிலிருந்து இன்று நான் இந்த சட்டமன்றத்தில் நிற்பதே எனக்கு பெருமை. அவர் கையில் இருந்த கொடியை காப்பாற்றினார். அவரது மண்ணிலிருந்து வந்த நான் இன்று மக்களின் உரிமை குரலை காப்பாற்ற இந்த சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறேன். மேலும் என்னை சுமார் 12,901 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பியுள்ள திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் எனது பகுதி கழக செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், அணி செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் என் குடும்பத்தினர், மனைவி மகாலட்சுமி, மகன் ஆகாஷ், மகள் நேகா அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1996ஆம் ஆண்டு ஒரு ரசிகனாக அல்ல, ஒரு தொண்டனாக என் பொது வாழ்க்கையை தொடங்கினேன். 1997ஆம் ஆண்டு மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களின் நற்பணி மன்றத்தில் திருப்பூர் நகர தலைவராக என் முதல் அடியை எடுத்து வைத்தேன். அன்று தொடங்கிய அந்த பயணம் 2006இல் தளபதி விஜய் ரசிகர் மன்ற திருப்பூர் மாவட்ட தலைவர், 2009இல் தளபதி விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர், 2024இல் தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர். ஒவ்வொரு பொறுப்பும் எனக்கு பதவி அல்ல, ஒரு பரிசு அல்ல, அது என் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை. அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்புகளை வழங்கியவர், என்னை வழிநடத்தியவர் என் அண்ணன், என் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த நம்பிக்கை 2026இல் இன்னும் மிகப்பெரிய பொறுப்பாக மாறியது. திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக நிறுத்தினார். அந்த நிமிடம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிடம். என் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பு. என்னை இங்கே அனுப்பி வைத்திருப்பவர்கள் யார்? திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள். எனவே நான் இன்று இங்கே ஒரு தனி மனிதனாக நிற்கவில்லை. திருப்பூர் தெற்கின் ஒவ்வொரு குடும்பத்தின் குரலாக, இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக, தொழிலாளியின் நம்பிக்கையாக, பெண்களின் பாதுகாப்பாக, மாணவனின் எதிர்காலமாக இந்த சட்டமன்றத்தில் நிற்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், புதிய தலைமுறை அரசியலுக்கு வர வேண்டும் என்று பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் வாய்ப்பு கொடுப்பது வேறு, வாய்ப்பு கிடைக்கும்படி ஒரு கதவை திறப்பது வேறு. அந்த கதவை திறந்து வாருங்கள், உழையுங்கள், மக்களுக்காக பணியாற்றுங்கள், தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய அரசியல் மாற்றம். நான் அதற்கு ஒரு உதாரணம். 1996இல் ஒரு தொண்டனாக தொடங்கிய நான் இன்று இந்த சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக நிற்கிறேன். எனவே இது என் தனிப்பட்ட வெற்றி அல்ல. ஒரு சாதாரண தொண்டனுக்கும் தலைமை நம்பிக்கை கொடுத்தால் அவன் உயர முடியும், அவன் வெல்ல முடியும், அவன் தலைமை ஏற்க முடியும் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உண்மையான தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என் வாழ்நாள் முழுவதும் ஒரு உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். அதேபோல் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனை என்று வரும்போது, தமிழ்நாடு என்று வரும்போது இந்த சட்டமன்றத்தில் ஒன்றாக நிற்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் அழகு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களின் சார்பாக முக்கியமான கோரிக்கைகள் இந்த அவையின் முன் வைக்கிறேன். முதலாவதாக, திருப்பூரில் முக்கியமான பிரச்சனை குப்பை மேலாண்மை. குப்பை என்பது வெறும் சுகாதார பிரச்சனை அல்ல, அது ஒரு நகரத்தின் மரியாதை. அந்த மரியாதையை கடந்த ஆட்சியாளர்கள் காப்பாற்ற தவறிவிட்டனர்.
அரசு குப்பை மேலாண்மைக்காக ஒதுக்க வேண்டிய பணத்தை தனது கஜானாவிற்காக ஒதுக்கி கொண்டார்கள் முந்தைய ஆட்சியாளர்கள். அதனாலேயே திருப்பூர் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டிவிட்டனர். மேலும் திருப்பூர் மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மூலத்திலேயே குப்பை விரிப்பு, ஒவ்வொரு வீட்டிலும் ஈரக்கழிவு, மறுசுழற்சி குப்பை, ஆபத்தான குப்பை என தனித்தனியாக பிரிக்க வேண்டும். வீடுதோறும் தனி சேகரிப்பு அமைப்பு, மாநகராட்சி 4 மண்டலங்களுக்கும் தனித்தனி கலெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தேவையான எண்ணிக்கையில் பயிற்சி பெற்ற சேகரிப்பாளர்கள், வாகனங்கள் மற்றும் ரூட் டிராக்கிங் அமைக்க வேண்டும். சேகரிப்பாளர் பனி குப்பையை சேகரிப்பது மட்டுமே மறுசுழற்சி செய்வது அவரது பொறுப்பாக இருக்கக்கூடாது. சேகரிப்பிலிருந்து நேரடியாக எம்ஆர்எஃப்க்கு சேகரிக்கப்பட்ட உலர்குப்பை இடைப்பட்ட சட்டவிரோத குவியல்களுக்கு செல்லாமல் மண்டல வாரியாக மெட்டீரியல் ரிகவரி ஃபெசிலிட்டி கொண்டு செல்ல வேண்டும். எம்ஆர்எஃப்லிருந்து குப்பை எடை போடப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். எவ்வளவு குப்பை வருகிறது என்று தினசரி டாடா சிஸ்டம், ஒவ்வொரு வாகனம் தினசரி எவ்வளவு குப்பை சேகரித்தது என்பதை டிஜிட்டல் வெயிட்டிங் மூலம் பதிவு செய்ய வேண்டும். மண்டலம், வார்டு, வாகனம், தினசரி எடை, குப்பை வகை என்ற முழு தரவுத்தளம் உருவாக்க வேண்டும். இதன் மூலம் இந்த பகுதியில் எம்ஆர்எஃப் திறனை அதிகரிக்க வேண்டும் என்று தரவின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியும். எம்ஆர்எஃப் திறன் தேவைக்கேற்ப விரிவாக்கம். 3-6 மாதங்களின் உண்மையான எடைத்தரவை வைத்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தேவையான எம்ஆர்எஃப் திறனை கணக்கிட வேண்டும். குப்பை அளவை அதிகரிக்கும் இடங்களில் புதிய எம்ஆர்எஃப் கூடுதல் உடனடியாக அமைக்க வேண்டும். ஒரு பெரிய மையத்தை நம்பாமல் டிசென்ட்ரலைஸ்டு எம்ஆர்எஃப் நெட்வொர்க் உருவாக்க வேண்டும். ஈரக்கழிவுக்கு தனித்தீர்வு, வீடுகள், சந்தைகள், ஹோட்டல்கள், உணவகங்களில் இருந்து வரும் ஈரக்கழிவை தனியாக சேகரித்து காம்போஸ்ட், பயோ மெத்தனேஷன் மூலம் செயலாக்க வேண்டும். பெரிய அளவில் கழிவு உருவாக்கும் நிறுவனங்கள் தங்களது கழிவை தாங்களே அறிவியல் முறையில் செயலாக்க ஊக்குவிக்க வேண்டும். மறுசுழற்சி மூலம் வருவாய், பிளாஸ்டிக், காகிதம், உலோகம், அட்டை போன்றவை வகைப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு வெளிப்படையான முறையில் விற்பனை செய்யப்பட வேண்டும். கிடைக்கும் வருவாயில் ஒரு பகுதியில் எம்ஆர்எஃப் பராமரிப்பு மற்றும் பணியாளர்கள் நலனுக்கு பயன்படுத்தலாம். குப்பை கண்காணிப்பு, பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயன்படும் டிஜிட்டல் டேஷ்போர்டு. இன்று சேகரிக்கப்பட்ட குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்ட அளவு, உரமாக்கப்பட்ட அளவு, மீதமுள்ள என தினசரி கணக்கை காட்ட வேண்டும். இப்படி பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று பார்த்தீங்கன்னா திருப்பூரில் முக்கிய பிரச்சனையாக இது இருக்குது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் திருப்பூரில் பெரிய குப்பை குவியலாக இருந்துட்டு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் கடந்த கால ஆட்சியாளர்கள் தான். அவங்க எதுவுமே பண்ணாமல் விட்டாங்க. இந்த 3 வருட காலமாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் நடக்கிற பிரச்சனைக்கு எதுவுமே கண்டுக்காம விட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் திருப்பூர் மக்களின் வாழ்வாதாரத்தை காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திருப்பூர்ல முக்கிய பிரச்சனையாக குப்பை பிரச்சனை போயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் குப்பை குவியலா இருக்குது. இது ஒரு முடிவு எடுத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, பின்னலாடை தொழில். இது எனது தொகுதிக்காக மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்த திருப்பூர் மாவட்டத்திற்காக பேச ஆசைப்படுகிறேன். இங்கு எல்லோரும் சமம். எனது தொகுதி மற்றவர்கள் தொகுதி என்ற வேறுபாடு இன்றி நமது மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று எங்கள் தளபதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். திருப்பூர் ஒரு நகரம் அல்ல, திருப்பூர் ஒரு தொழில் சக்தி. ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வு. திருப்பூரில் மொத்தம் 7,12,210 குடும்பங்கள் வசிக்கின்றனர். மொத்தம் 24,79,052 பேர் மக்கள் இருக்கின்றனர். இவற்றில் 80% மேல் இந்த பின்னலாடை தொழிலை நம்பித்தான் இருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம் திருப்பூர். ஒட்டுமொத்த இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதி தயாரிப்பில் 68% மேல் திருப்பூரில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். நடந்து முடிந்த நிதியாண்டில் திருப்பூர் அந்நிய செலாவணி ஏற்றுமதி சுமார் 47,500 கோடி, உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி 30,000 கோடி, ஒட்டுமொத்தமாக 77,500 கோடி திருப்பூரில் இருந்து பின்னலாடை வர்த்தகம் நடைபெறுகிறது. 2030க்குள் அதை 1 லட்சம் கோடியாக இலக்காக கொண்டு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் மக்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அனைத்தையும் தாங்கி நிற்கிறது திருப்பூர். ஆனால் இன்று பருத்தி விலை, நூல் விலை உயர்வு, உற்பத்தி செலவு, சர்வதேச போட்டி, மின்சாரம், தொழிலாளர் நலன் என பல சவால்கள் தொழில்துறை அழுத்துகின்றன. எனவே மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பருத்தி மற்றும் நூல் விலை நிலைத்தன்மைக்காக நடவடிக்கைகளையும் திருப்பூர் தொழில்துறையின் உலகளாவிய போட்டித்திறனை பாதுகாக்கும் சிறப்பு நடவடிக்கைகளையும் நமது அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு திருப்பூர் மக்கள் இருக்கின்றனர். மேலும் பின்னலாடைக்கு என தனி வாரியம் அமைத்து
திருப்பூரின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த திருப்பூர் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தொழிலாளர்களுக்காக ஒருங்கிணைந்த குடியிருப்பு மற்றும் தங்குமிடம் அமைத்தல். பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் பிரச்சனை ரொம்ப பெரிய ஒரு நகரம். எல்லாம் அடுத்து மேலும் தொழிலாளருக்காக ஒரு 5 நிமிஷம். உங்களுக்கு மட்டுமல்ல, அடுத்து பேச வந்த மாமன்ற உறுப்பினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 10 நிமிடத்திற்குள்ளாகவே உங்களுடைய பேச்சை நீங்கள் முடித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.